வணக்கம் அன்பர்களே. நம்முடைய வாழ்வும் வளம் அங்கத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு மேலும் சில தகவல்களை பதிவு செய்வதற்காக ஆன்மீக சின்ன செமல் மணியல் மாளிகை அபூர்வாஸ் உரிமையாளர் டாக்டர் கோ பரமேஸ்வரன். வணக்கம் டாக்டர். இந்த நிகழ்ச்சியில எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய உலகளாவிய நிலையில இருக்கக்கூடிய மக்கள், நேற்று கூட நான் தொலைபேசியில் பார்த்த பொழுது, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க, எனக்கு இந்த பொருள் தேவையா இருக்கா அப்படின்லாம் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு அனுப்பிடலாம். நான் இப்போ நாங்கள் அமெரிக்காவுக்கு, கனடாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, ஜெர்மனிக்கு கூட அனுப்பி, இத்தாலிக்கு கூட அனுப்புகிறோம். ஆனால் என்னன்னா, இந்தியாவுக்கு இந்த பொருளை அனுப்பி நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு அங்கே ஒரு வரி விதிப்பு இருக்குது. சாதாரண சனிக்கவச ரட்சை அங்கே அனுப்பும் பொழுது வெளியில், அது சனிக்கவச ரட்சை வெளியில் தான் இருக்கும். அவங்க அந்த ரிசீவ் பண்ணுறவங்க, அந்த அம்மா ஒரு ஹெர்பல் கம்பெனியில் வேலை செய்வாங்க. அவங்க அதை பெறும்பொழுது 5000 ரூபா கட்டி தான். அவங்க 5000 ரூபான்றது பெரிய தொகை பாருங்க. இங்கே மற்ற நாட்டில் அது சின்னதாக இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது பெருந்தொகையாக தானே இருக்கும். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அந்த மாதிரி பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வேண்டப்பட்டவர் யாராவது மலேசியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க மூலமாக அதை நாங்கள் அதை சரியாக பேக் பண்ணி எல்லாம் நல்லபடியாக அனுப்பிடுவோம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் அப்படி தான் எடுத்து போகிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர். அதாவது இந்தியாவிலேருந்து ருத்ராட்சங்களை ஒருத்தர் கூட அந்த 9 முக ருத்ராட்சம் 5 ருத்ராட்சங்களை வாங்கிட்டு போனார். அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். விழுப்புரம். எனக்கு சரியா பரல. விழுப்புரம்மா? அப்போ இந்தியாவில் தானே விழுப்புரம் இருக்குது. இந்தியாவில் ஆமாங்க அப்படின்னு. ஜவாது வாசனை வாங்க வந்தார். ஜவாது எண்ணெய் அந்த பேஸ்ட்டு வாங்கிருக்காரு. ஏங்க இது இந்தியாவில் இருந்து கிடைக்கும், திருவண்ணாமலையில் அங்கே கிடைக்குதுங்க, ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. நம்ம போய் இந்தியாவை குறை சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்தல்ல பாருங்க. இந்தியா அன்னைக்கும் அவங்க சரியாக தான் இருக்கும். ஆனால் அவர் சொன்னார், இல்லைங்க கிடைக்குதுங்க, ஆனால் இந்த அளவுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வரீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ யாரும் வரவங்க கிட்ட சொல்லி அதை நீங்கள் பெற்று சொல்லி. யாருக்கு சொல்றேன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 30 பேராவது நீங்கள் இந்த டிக்டாக், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பை பார்த்துட்டு வரீங்க. அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் யாரையாவது அனுப்பி நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு வசதி. அன்றைக்கி ஒருத்தர் வந்தார் கர்நாடகாவிலேருந்து. இந்த குதிரை லாடம் தெரியுங்களா? இந்த லாடம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கேருந்து வருதுன்னா இந்தியாவிலேருந்து வருதுங்க. இந்த லாடத்தை நாங்கள் சென் பிளாஸ்டிங் அனுப்புகிறோம். எப்படி சென் பிளாஸ்டிங்? ஆற்று மணலில், கடல் மணலில் பண்ணால் திருப்பி, ஏன்னா இது இரும்பு தானே, திருப்பி கரை பிடிச்சிடும். இதில் அந்த காந்தம் இருக்கும். சென் பிளாஸ்டிங் செஞ்சோம்னா காந்தம் கூடிடும், கரை பிடிக்காமல் இருக்கணும். கண்டிஸ்ட்ரி கணபதி எந்திரம் இருக்கணும். அஸ்வரூட எந்திரம் இருக்கணும். அஸ்வம்னா குதிரைங்க, ரூடம். அஸ்வரூட எந்திரம். குதிரை எவ்வளோ வேகமாக ஓடுது. அந்த குதிரை வேகத்தில் நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த காலத்துலேருந்து எல்லாம் லாடம் வைப்பாங்க வீட்டு முன்னுக்கு. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் தாத்தா கதையில் லாடத்தை மாட்டியே வச்சுருந்தார். ஒரு லாடத்துக்கு 2 லாடம் வச்சுருந்தார். இப்போதான் தெரியுது அந்த லாடம் அஸ்வரூட எந்திரத்தோட வச்சா மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்திங்க. அந்த கர்நாடகாவிலேருந்து வந்தவர் 5 வாங்கிட்டு போனாருங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பேக் பண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, நான் ஒரு கிஃப்டாகவே வாங்கி போய் கொடுக்குறேன் அப்படின்னு. நடுவில் கண்டிஷ்டி கணபதி எந்திரங்க, இது தத்தாத்திரேயர் எந்திரங்க. இதுதான் வண்டி வாகனங்களில் வைக்கிறது, வீட்டு வாசலில் வைக்கக்கூடியதுங்க. எதிர்மறையான விஷயங்கள் ஒன்று மாட்டினாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறோன்னா, நிறைய பேருக்கு பொருள்கள் கிடைக்கல, இல்லை இந்த வெளிநாட்டில் உள்ளவங்க, நாங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க, நாங்கள் பெற்றுக்கொள்கிறோங்க. நான் அனுப்பிடுவேன், நீங்கள் பணம்லாம் போட்டுருவீங்க, ஆனால் நீங்கள் இதை பெறக்கூடிய வேலையில் நீங்கள் இந்த டேக்ஸ் கட்டுறீங்க இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை கருத்தில் கொள்ளுங்க. ஓகே, இந்த பொருள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர், அபூர்வாஸ் நிறுவனத்தில் ஒரு நம்பிக்கையான பொருளை வாங்க முடியும் என்று கடல் கடந்து கூட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது எதை செய்தாலும், ஏற்கனவே கூட நீங்கள் சொன்னீங்க, அந்த இயந்திரத்தில் பதிவு செய்யும்போது ஏதாச்சும் ஒரு பழுது ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே அது பயன்படுத்த முடியாமல் போயிடும். அந்த எந்திரத்தை எழுதுறாங்க. அந்த பெரிய எந்திரங்கள்லாம் அந்த ஒரு ஷீட், பஞ்சலோக ஷீட்டுங்க, ஒரு 900 ரிங்கிட்டு மேலே, 1000 ரிங்கிட்டு மேலே வருங்க. அப்புறம் அதை எழுதி அதை நம்ம அதுக்கு உண்டான அந்த முறைகளுக்கு அனுப்பக்கூடிய வேலையில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவாகுங்க. அப்புறம் கோல்டு, சுத்தமாக 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் செய்கிறது, அது ஒரு 1500 வெள்ளி வருங்க. அப்படின்னா அது ஒரு எந்திரம் செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையிலேயே 4,000 to 4,500 வெள்ளி வரைக்கும் வந்துடுங்க. ரொம்ப விலைக்கு வந்துடும். எல்லாரும் என்னன்னா, எந்திரத்தை சும்மா அப்படியே செய்து அப்படியே கழுவி அப்படியே கொடுத்துருது. அப்படி இல்லைங்க. எந்திரத்துக்கு எந்திர சமுட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்குதுங்க. எந்திரத்தை ஒரு நல்ல நாள் பார்த்து எழுதணும். ஒன்று, நல்பாமரம் பொடி அப்படிங்குவாங்க. இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறப்ப ஒரு பொடி, ஏழால் அவங்க பொடி போடுறாங்களா, அது மாதிரி நல்பாமர பொடியை
கொதிக்க வச்சு அந்த கொதித்த இது வந்து கொஞ்சம் ஆற விட்டு அந்த வெந்நீர்ல இந்த எந்திரத்தை கழுவணுங்க. அதன் பிறகு வந்து எந்திர சமீட்சைத்துல சொல்லியிருக்கு புற்றுமண், புற்றுக்கல் இருக்கு இல்லையா, அதோட மண்ணு கொஞ்சம் கொண்டு வந்து கொஞ்சம் விபூதியோட கலந்து அது வந்து இந்த எந்திரத்தை கழுவணும். அதன் பிறகு பாலில் ஒரு நாள், தயிரில் ஒரு நாள், சீராதி வாசம், தைலாதி வாசம், இந்த மாதிரி இந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டு ஊற வைக்கணுங்க. அதன் பிறகு தான் அதை எடுத்து தொடச்சிட்டு அதுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி, பிராணன்னா உயிருங்க, பிராண பிரதிஷ்டை பண்ணி பிரபஞ்சத்திலேருந்து ஈர்ப்பு செய்து எழுதி அதற்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். சும்மா அபூர்வாசனம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. நீங்கள் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எல்லா புதன்கிழமைங்க சுதர்சன பூஜை நடக்கும். ஐயர் இருக்கிறப்ப ஐயர் செய்வாங்க, இல்லாதப்ப அந்த சுதர்சன பூஜையை நான் தான் செய்துக்கிட்டு இருக்கேன். இப்பயும் நான் தான் செய்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஐயர் வந்து குறைவாக தானே இருக்காங்க, ஒரு ஆள் தானே இருக்கு. இப்போ நான் தான் செய்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் சனிக்கிழமை வந்து பாருங்க 9:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அபூர்வாசனத்தில் சனி கவசத்துக்கு பூஜை நடக்கும். பூஜை நடக்காம வைக்கிறாரு. ஏன் நாங்கள் பண்றோம்னா இருக்கிற வரைக்கும் அது சக்தியா இருக்கணும். நீங்க கொண்டு போய் வச்சு தீவாரத்தனை காட்டினா போதும், பூஜை பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலையே கிடையாது. பண்றவங்க பண்ணலாம், பண்ணலைன்னா அதை நீங்க மாட்டி வைக்கலாம். அதனாலதான் அது அது முறைப்படுத்தி, அதாவது நம்பிக்கை. நாங்க பூஜை பண்றோம்லாம் நாங்க பண்ணிட்டோங்க, நீங்க எடுத்துப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க பாத்துக்கோங்க, நீங்க தான் வரீங்க தானே, வரும்பொழுதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நாங்க தான் டிக்டாக்ல போடுறோம், ஃபேஸ்புக்ல போடுறோம், யூடியூப்ல போடுறோம். அதாவதுங்க ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலுங்க எனக்கு வந்து வருமான வரித்துறையில இருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. செரிமனியல் எக்ஸ்பென்சஸ், நாங்கள் முத தடவை செரிமனியல் எக்ஸ்பென்சஸுக்கு வரி விலக்கு கேட்குறேன் நீ அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகுங்க. செலவுனா ஒரு வருஷத்தில் எப்படி எங்களுக்கு வந்து ஒரு 76,000 வெள்ளி செலவாகும் பாருங்க. 76,000 வெள்ளின்றது ரொம்ப சின்ன தொகை தாங்க பாருங்க, நம்ம பண்ணுற செலவு இல்லை. அது பண்ணால் லட்சம் வெள்ளிக்கு மேலே இருக்கும். அதெல்லாம் நம்ம பெருசாக காட்டிக்கிறது. செரிமனியல் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டிருந்தாங்க. என்னை கூப்பிட்டு 5-6 தடவை நடக்க வச்சு இது எப்படி முடியும். அப்புறம் சொன்னேன், பாருங்க நானும் ரொம்ப தடவை நடந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் என்னை கேட்குறீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஆனால் நான் ஒரு உதவி செய்கிறேன், நானே உங்களை வந்து ஏற்றிட்டு போகிறேன் கடைக்கு, என் கூட வாங்க, நீங்கள் 4 பேரோ 3 பேர் வாங்க, அங்கே என்ன நடக்குது என்ன வச்சுருக்கோம் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதில் ஒருத்தர் வந்து சரி ஓகே ரைட்டு, நீ ஏற்றி போக வேண்டியது, நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னாங்க. அவங்க வரும்பொழுது எல்லாத்தையும் வந்து பார்த்தாங்க இல்லையா, அப்படியே சொன்னாங்க, இல்லை இல்லை இது வந்து சேரிட்டி தான், உண்மையில இதை எக்ரி பண்ணுறோம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. இது நடந்துச்சுங்க உண்மையாலுமே. என்னோட அக்கௌண்டன்ட் மணிவண்ணன் அவர் தான் வந்து இருந்தார். செரிமனியல் எக்ஸ்பென்சஸ் போடுங்க, இதெல்லாம் எத்தனை மோதிரம் செய்கிறீங்க, இந்த மோதிரத்தை அப்படியே சும்மா செஞ்சு உங்ககிட்ட அப்படியே கொடுத்துட முடியுமாங்க, இந்த மோதிரம் அடிக்கிறப்ப எத்தனை அடி அடிச்சிருப்பாங்க அந்த தங்கத்தங்க, அவங்க வந்து என்ன சாப்பிட்டு வந்து செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாதானுங்களே, எல்லாருமே ஒருத்தர் மாதிரியாவே இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க தானே. அப்ப இந்த மோதிரத்தை வந்து சுத்தி பண்ணணும் தானுங்களே. இது வந்து திரிவேணி சங்கமத்துல காசியில உள்ள தீர்த்தங்களை நம்ம வந்து சும்மா அப்படியே ஒரு பாத்திரத்துல போட்டு இந்த மோதிரத்தை போட்டாவது நாங்க எடுத்துக்குவோம். போட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் பூஜையெல்லாம் பண்றதுங்க. இப்போ ஒரு பிரகஸ்பதி கூடிய கல்லுங்க கனகபுஷ்பராகம், அது சரியா அந்த முறைப்படித்தை செய்யணுங்க. இந்த 36 வருஷத்துலங்க நாங்க ஒரு ஒரு 25,000 மோதிரம் செஞ்சிருக்க மாட்டோம். 25,000 மோதிரத்துக்கு தாண்டி தானே செஞ்சிருப்போம். அப்படின்னா 25,000 பேர் போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் 100% அப்படியே கோடீஸ்வரர் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் நல்லா இருக்கிறது ஒரு நம்பிக்கையோடு தான் செஞ்சுருக்காங்க. அதனால அபூர்வாசனத்தில் வேலைகள் கூடங்க. இப்போ கூட நாங்கள் உண்மையில நிகழ்ச்சியில் சொல்கிறேங்க, பணியாளர்கள் தேவை, ஐயர் தேவைங்க. எனக்கு ஜாதகத்தை சொல்லக்கூடியவங்க யாரும் இருந்தாங்களோ அதிகபட்சமான சம்பளங்க. ஐயர்மாருங்களுக்கெல்லாம் 2,000 வெள்ளி தொடங்கி 4,500 வெள்ளி வரைக்கும் சம்பளம் இருக்குங்க. இந்த அளவுக்கு அபூர்வாசனத்தில் வேலை இருக்குதுங்க. இது ஏன்னா இது வந்து எப்படி தெரியுங்களா, காலு போய் வச்சுட்டோம், இதுலேருந்து நான் வெளியில் வர முடியாது. ஒழுங்காக நான் வந்து ஒரு ரத்தினம் வியாபாரம் கல் வியாபாரம்னா அதிலே இருந்திருந்தோம்னா அது வேற இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் வந்து போய் சேர்ந்துருக்காது. ஆழமான விஷயங்கள் எல்லாம் இல்லைங்களா. ஆமாம், இந்த நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் இருக்க. எல்லாம் வந்து சனிக்கிழமை கோயிலுக்கு போனால் அப்படியே பட்டு சனி வாகனம் அங்கே பார்க்காத அவனை பார்க்காத அப்படின்னு சொல்லி தான் அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. சனீஸ்வர பகவானை வந்து உலகத்தில் ரொம்ப ஒரு நல்ல கிரகங்க. நவகிரக ஹோமம் பண்ணீங்கன்னா சனீஸ்வரனை மட்டும் எடுத்துட்டா பண்ணுறோம். தர்மத்தின் தவப்புதல் அவர் தாங்க. அவர் இல்லைன்னு சொன்னால் ராமாயணத்தில் ராவணன் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க. சனி பகவான் இருக்கும் பொழுது தான் எல்லாரையும் பிடிச்சி தப்பு அப்படின்றத உணர்த்தி கடவுள் என்ன வேலைன்னு கேட்டிருப்பாங்க. சனி பகவான் இல்லைன்னா இன்னைக்கு ஈஸ்வரன் என்ன பிரைஸ், ஒரு பெருமாள் என்ன பிரைஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும்.
சனி பகவான் இருக்கிறதுனால தான் மனிதன் மனிதனாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் ரொம்ப நல்லவர். ஆனா அந்த சூழ்நிலைகள்லாம் வந்து இல்ல அவரை வந்து ஒரு நல்லவரா வந்து காட்டுவதற்கு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த என் நிகழ்ச்சியில இவருதான் நான் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு கோயிலுக்கு போனா அவரை பார்க்கும் பொழுது, அப்பா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப அப்படியே பெரிய ஜாம்பவானா சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. கோயில்ல வந்து பார்க்கிறவங்கலாம் சொன்னாங்க. இத பார்க்கிறவங்க டாக்டர் உங்களால இந்த சனி பகவானுக்கு பாருங்க என்ன மாலை, என்ன நல்லெண்ணெய், லட்டு, பலகாரம், பழங்கிழங்குன்னு மத்த சாமி விட இவருக்கு நெறைய வந்து சேர்ந்துதுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சேர்ந்துச்சு. நான் வந்து வெறும் கல் வியாபாரத்துல போயிருக்கணும். போயிருந்தா இதெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். இப்ப சிரார்த்தம், பிதிர் தர்ப்பணம், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை கோயிலுக்கு போங்க. முன்னனா நான் கோயிலுக்கு போனேன். சிவன் கோயில்ல 4 பேர் இருக்கும். 2, 3 பேர் யாராவது வயசானவங்க வந்திருப்பாங்க. அவங்க வீட்ல நான் போய் நிப்பேன். 30 வருஷத்துக்கு முன்னுக்கு. 4 பேர் தான் பண்ணுவோம். தட்டு குடுத்து எல்லாம் பண்ணி காய்கறி குடுத்துட்டு, தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துருவோம் பாருங்க. கொண்டாந்து ஆத்துல விட்டுருவோம். இப்ப கோயிலுக்கு போனா உங்களுக்கு நிக்கிறதுக்கு இடம் 5000 பேர் நிக்கிறாங்கல்ல. போட்டுக்கலாம் இங்க வந்து கடல் கரையிலலாம் வந்து அமாவாசை தர்ப்பணத்துக்கு 5000 பேர் வந்து கூடுறாங்கல்ல. டிக்கெட் போட்டு பண்றாங்க இல்லையா? எல்லா இடத்துலயும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? நிகழ்ச்சியினுடைய தாக்கம்ங்க. அது போய் அமைஞ்சிச்சு. நாங்க சொல்லி தான் இது அமைஞ்சிச்சு இல்லைங்க. எல்லாம் மேல இருக்கிறது யாரோ ஒருத்தவங்க ஆட்டு வைக்கிறார்கள். இந்த ஆறுமுகமும் அபூர்வாசம் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 சூழ்நிலை இருந்திருக்குது. அது இப்போ வந்து அப்படியே ஒரு தீயா பரவி எல்லா இடத்துலயும் பண்றாங்க. நம்பிக்கை. அதுதான் அபூர்வாசனோட எதை செய்தாலும் ஒரு அடிப்படை. ஒரு சரியா செய்யணும். ஒரு ஹோமம் நாங்க செய்யறோமா, அந்த ஹோமத்துக்கு இந்த மனிதனுக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன ராசி, என்ன திசை, என்ன புக்தி, இந்த பிரபஞ்சத்துல இந்த மனிதனுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த நோய்க்கு என்ன மருந்து, ருத்ரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து தோல் சம்பந்தமான நோய் இருக்குதா, அவங்களுக்கு இந்த மருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மருந்து இத்தனை தடவை மந்திரம் சொல்லி நெய்யில தோய்த்து அந்த மந்திரம் எல்லாரும் ஒரு மனுஷன் வந்து பிரபஞ்சத்தோடு தங்களுடைய ஆன்ம விஷயத்தை அப்படியே தொடர்பு படுத்தி அப்படியே போட்டா அந்த நோய்க்கு அது மருந்தாகும். நீங்க ஹோமம் பண்றப்ப நீங்க அப்படியே பேசிக்கிட்டு இந்த போனெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்க பார்த்துக்கிட்டு அங்க போயிட்டு வராங்களா வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லைங்க. பூஜை பண்ணணும்னா ஒரு நியமம் வேணும். ஹோமம் செய்யணும்னா நீங்க ஃப்ளைட் ஓட்டுற மாதிரிங்க. நீங்க விட்டுட்டு இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்குன்னா ஃப்ளைட் எங்கேயாவது போய் கிராஷ் ஆயிருங்க. அதுதான் ஹோமம். அப்படின்னா அது நியமம் பண்ணணும். இந்த விஷயங்கள்ல நாங்க வந்து இன்னமும் அதுல வந்து விட்டு கொடுக்க ஒரு சூழ்நிலை. இந்த we never negotiate in the quality. என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த போல நம்ம செஞ்சு கொடுத்துட வேண்டியது. ஆக மொத்தத்திலே எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும், தெளிவாக வரவேற்கக்கூடிய வகையிலே செய்ய வேண்டும் என்பதுதான் அபூர்வாஸ் நிறுவனத்தின் நோக்கம். அந்த கருத்தை நாம் ஒரு நிறைவு கொண்டு வந்து விடைபெறுவோம். வணக்கம்.